ஃபைனலி ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு சுரேஷ் சந்திரா இவங்கள்ட்டேருந்து இப்போ வந்திருக்கு. ஸோ சுரேஷ் சந்திரா அஜித் இவங்களோட மேனேஜர். ஸோ கிட்டத்தட்ட விடாமுயற்சி சம்மந்தமான முக்கியமான ஷெடியூல்லாம் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இவர் அஃபீஷியல் அப்டேட்டே கொடுப்பாப்புல. அது வரைக்கும் படத்தை பற்றி வாயே திறக்க மாட்டார். பட் இந்த படம் பர்டிகுலராக ரொம்ப லேட்டு. படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததும் சரி, படத்தோட அப்டேட்டு வரத்துக்கும் சரி. ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 படத்துக்கெலாம் நடந்திருக்கு. பட் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக லேட்டாக அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்டேட் எதுவும் கிடைக்கல. அப்டேட்டே வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அப்டேட் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தோட ஒவ்வொரு அஃபீஷியல் அப்டேட் வரப்பெல்லாம் நமக்கு உண்மையிலே ஒரு கியூரியாசிட்டி இந்த படம் சம்மந்தமாக ஏற்படதாங்க செய்யுது. ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் இந்த கியூரியாசிட்டி இருக்குது. அதே மாதிரி அஜித் இவங்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த கியூரியாசிட்டி இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படம் மகிழ் திருமணி இவங்களோட டைரக்ஷனில் வெளில வரப்போகிற ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட மகிழ் திருமணி அஜித் இவங்களும் இணைவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஹேப்பன் நடந்துருச்சு. பட் இந்த 2 பேரோட அந்த ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது. ஸோ பர்டிகுலராக படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, பர்டிகுலராக படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்க போகுது, படம் உண்மையிலே ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் மூவியாக இருக்குமா இல்லை ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலுமே இருக்குங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜானரில் தான் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா அஜர்பைஜானில் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் நாம் பேசியிருந்தோம். ஸோ நாம் பேசியிருந்த மாதிரியே இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் அஜர்பைஜானில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக இந்த ஷெடியூல் போக போகுது. இந்த ஷெடியூலில் அஜித் இவங்களும் ஆரவ் இவங்களும் அப்புறம் அர்ஜுன் இவங்களும் அப்புறம் திரிஷா இவங்களும் அப்புறம் விடாமுயற்சியோட ஒட்டுமொத்த டீமும் கலந்துக்க போகிறாங்க. பர்டிகுலராக ரெஜினா மேத்வானி இவங்களும் இந்த ஷெடியூலில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அஜர்பைஜானுக்கு கிளம்பியிருக்காங்க ஆரவும். அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்சிமம் ஒரு நாளுக்கு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் திரிஷாவும் ரெஜினா மேத்வானியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலிடேயில் இருக்காங்க. ஸோ ரெஜினா மேத்வானி ஆல்ரெடி ஹைதராபாத்லேருந்து அஜர்பைஜானுக்கு டைரெக்டாக கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி திரிஷா இவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இப்போ ஹாலிடேயில் செம்ம என்ஜாய்ஃபுல்லாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாலிடே இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யூஎஸ்ஏலேருந்து அப்படியே அஜர்பைஜானுக்கு இவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200க்குள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட 150 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் மகிழ் திருமணி இவங்களோட டைரக்ஷனில் வெளில வரப்போகிற இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தோட பட்ஜெட்டை விட வசூல் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு உங்களுக்குள்ளே வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் இவங்களோட படங்கிறதுனால மாசான ஒரு ஹீரோ, கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரியிலே முக்கியமான ஒரு நடிகர். ஸோ எண்ணிலடங்காத ரசிகர் பட்டாளத்தை இவர் வச்சிருக்காப்புல. ஸோ படத்தோட கண்டென்ட் சுமாராக இருந்தாலும் படத்தோட அந்த மேக்கிங் குவாலிட்டி வீக்காக இருந்தாலும் படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 300 கோடி கிட்ட தாண்டிடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். பட் படத்தோட கண்டென்ட் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆணுச்சுன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே படத்தோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக படத்தோட வசூலை யாராலுமே தடுக்க முடியாது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட வசூல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது படத்தோட அந்த டைரக்டர் ஒர்க்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் மகிழ் திருமேனி இவங்களோட டைரக்ஷன் ஒர்க் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இது வரைக்கும் இவர் பார்க்காத ஒரு விஷயத்த இந்த படத்தில் இவர் வந்து பண்ண போகிறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இவரோட ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு உண்மையிலே வந்து அந்த ட்விஸ்ட்டுகளை அவுக்கிற விதம் தான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். எல்லா படத்துலையுமே உன்னிப்பாக நான் கவனிப்பேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை இந்த படத்தில் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் ஃபுட்டேஜ் வந்து சுரேஷ் சந்திரா இவங்க வந்து அஃபீஷியல் அப்டேட்டாக ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க செம எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் சினிமா ரசிகர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பர்டிகுலராக வந்து உண்மையிலே வந்து இந்த படத்தில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அஜித் இவங்க வந்து டபுள் ஆக்ஷனில் வரதா ஒரு செய்திகள் வந்து படத்தோட ஷூட்டிங் முதல் நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த டபுள் ஆக்ஷனில் அஜித் இவங்களோட லுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட அந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கலர் டோன் எப்படி இருக்க போகுது, இந்த படத்தோட அந்த ஜானர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சாலிடாக நம்மளால இந்த படத்தோட அஃபீஷியல் பஸ் லுக் வந்ததுக்கு அப்புறமும் இந்த படத்தில் இடம் பிடிச்ச அஜித் இவங்களோட லுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க உண்மையிலே வந்து டபுள் ஆக்ஷன் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உறுதியான ஒரு தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்கு. சாலிடாக வந்து 2024 தான் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருக்க போகுது. பட் எந்த மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படல. பட் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 30 நாளுக்கு மேலே ஹைதராபாத்தில் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் படத்தோட முக்கியமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் படம் சம்பந்தமான அஜித் இவங்களோட என்ட்ரோ சாங்கும் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஷெட்யூல குட் பேட் அக்லி படம் சம்பந்தமாக அஜித் இவங்களும் ஆதித்ய ரவிச்சந்திரன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஜர்பைஜானில். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்டாப்பாக அஜர்பைஜானில் 40 நாளுக்கு மேலே இல்லை 40 நாள் கிட்ட வந்து இந்த ஃபைனல் ஷெட்யூல் வந்து போக போகுது நான் ஸ்டாப்பாக. ஸோ இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் அஜித் இவங்க குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 40 நாள் இந்த விடாமுயற்சி சம்பந்தமான ஃபைனல் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தோட ஒட்டுமொத்த அப்டேட்டும் 1 by 1 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸோ படம் பார்த்தீங்கன்னா 2 மொழியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து துணிவு படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து டப் பண்ணி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த விடாமுயற்சி படத்தையும் வந்து தெலுங்குல அஃபிஷியலாக வந்து டப் பண்ணி விடுற வேலைகளை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்லையுமே இந்த படம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. அடுத்து வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க என்கேஜிங்கான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்டான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து சாலிடாக புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம்னா படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால படம் சம்பந்தமான அந்த ராவான ஃபுட்டேஜை வந்து சுரேஷ் சந்திரா இவங்க வந்து 2-3 தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப உண்மையிலே வந்து படம் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இது வரைக்கும் படத்தில் வந்து அதாவது எல்லா படத்துலையுமே நம்ம வந்து பைக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பைக் ஸ்டண்ட் வந்து ஏகப்பட்ட படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ப்ராப்பரான ஒரு கார் சேஸ்
ஆக்ஷன் சீக்வன்ஸை நாம எந்த படத்துலையுமே பார்த்ததே கிடையாது. பட் இந்த படத்துல கண்டிப்பா அது இருக்கும். இந்த விஷயத்தை இது வந்து பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து ரியலா எடுத்தது, எதுவுமே வந்து ஃபேக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையவே கிடையாது. அதாவது கிரீன் மேட்ல கூட இவங்க இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட படத்துல ஒட்டுமொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து பாடி டபுள் இல்லாம ஓனா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பாடி டபுள் இல்லாம ஓனா ஆக்ஷன் சீக்வன்ஸை பண்ணியிருக்காங்க. அதாவது ஓன் ஸ்டண்டு. ஸோ இந்த கார் சேஸ் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த படத்துல செம்ம ஹைலைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு கார் ஸ்டண்டு எந்த ஒரு படத்துலையுமே பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா இடம் பிடிக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் சம்பந்தமா இந்த குட் பேட் அக்லி படத்தோட அந்த டீசர் வரத்துக்கு முன்னாடி படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா விடாமுயற்சி படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் ஆகஸ்ட் மாதம் மிடில் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ சாலிடா இந்த விஷயம் வந்து நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப மாசமா இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆகஸ்ட் 15 நல்லாவே தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, சுதந்திர தினம் அன்னைக்கு கண்டிப்பா வந்து விடாமுயற்சி படத்தோட அபிஷியல் அப்டேட்டு ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். பட் ஒரு சில பேர் சொல்கிறாங்க ட்ரெய்லர் வரும் அப்படி இல்லைன்னா டீசர் வரும் அப்படின்னு. நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அஃபிஷியல் அப்டேட் வரும். அது வந்து பஸ் லுக்காக இருக்குமா இல்லை வந்து இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ட்ரெய்லரா டீசரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் ஆகஸ்ட் 15க்குள்ளே இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு விஷயம்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.